ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டேன். சக்கரவள்ளி கிழங்குல இன்றைக்கி கட்லட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அது நல்லா இந்த மாதிரி ஒரு மேஷர் போட்டு மேஷ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கையாலே கூட மேஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் காரப்பொடி சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கட்லட் செய்கிற மாதிரி குட்டி குட்டியாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, இன்றைக்கி நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சக்கரவள்ளி கிழங்குல கட்லட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.